வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ வரை ரெசிபி. இந்த வாழைப்பூ ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாழைப்பூவை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து உப்பு தண்ணீரில் 3 தடவை கழுவி எடுங்கள். வாழைப்பூ கட் பண்ணி எடுக்கும்போது தும்பு மாதிரி வருவார். அதை ஒரு ஈக்கால் சுற்றி எடுங்க அல்லது உங்களோட விரலால் சுற்றி எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பூ எப்படி கொத்தி எடுக்கிறது என்று சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் விவரமாக போடுகிறேன். வாழைப்பூவை கொத்தி எடுத்து உப்பு தண்ணீரில் போட்டு வைக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வாழைப்பூவில் அந்த கயர் ஊறுகிற மாதிரி வருவார். அதனால் ஒரு கிண்ணத்தில் உப்பும் தண்ணீரும் சேர்த்து கட் பண்ணி எடுக்கிற வாழைப்பூவை அதற்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வரையை எப்படி வறுத்தெடுக்கிறதுன்று பார்ப்போம் வாங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். 4 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுகிறேன். பெருஞ்சீரகம் தேக்கரண்டி அளவு, கடுகு பாதி தேக்கரண்டி, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 6 பச்சை மிளகாய், உள்ளி பற்கள் 6-7 பற்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கறி லீஃப் கொஞ்சம். 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக கிளறி விடுகிறேன். இப்போ வாழைப்பூவை சேர்க்க போகிறேன். வாழைப்பூவில் இருக்கும் தண்ணீரை நன்றாக பிழிந்தெடுங்கள். துருவின தேங்காய்ப்பூ பாதி, 1 மேசக்கரண்டி கறி பவுடர், அரை தேக்கரண்டி மஞ்சள் பவுடர், அரை தேக்கரண்டி மிளகு பவுடர் எல்லாத்தையும் இப்போ வாழைப்பூவோடு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது. வாழைப்பூவை நெருப்பு தணலில் கொஞ்சம் வறுபட்டு வர விடுங்க. 10 to 15 நிமிடங்கள் வாழைப்பூவை வறுத்து எடுத்ததன் பிறகு உப்பு செக் பண்ணி பாருங்கள். நன்றாக வாழைப்பூ வரைய இப்படி கிளறி விட்டு கொண்டு இருக்க வேணும். அடுப்பு தணல் ஹீட் குறையக்கூடாது. ஆகலும் குறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வாழைப்பூவில் இருந்து தண்ணீர் இறங்கிடுவார். இறங்கினா அது வர மாதிரி வர மாட்டார். அதனால் கொஞ்சம் மீடியத்துக்கு மேலே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் மூடி விட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிடங்கள் மூடி குக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நிறைய நேரம் வாழைப்பூவை வறுத்தெடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஒரு 10 to 12 நிமிடத்துக்குள்ளே கூடுதலாக குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் மூடி விடுகிறேன். மூடி விட்டுட்டு இப்போது அடுப்பு தணலை மிகவும் குறைத்து விட்டிருக்கிறேன். மூடியை முழுமையாக மூடாமல் இப்படி ஓப்பனாக விடுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய்ப்பூ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறேன். அதோடு கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். இப்போ தான் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கிறேன். தேங்காய்ப்பூ கொஞ்சம் காணாமல் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கொள்ளலாம். கண்டினியூ பண்ணி 2 நிமிடங்கள் குக் பண்ணிவிட்டு அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். இப்போ அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க போகிறேன். வெஜிடேபிள்ஸ் நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ குக் பண்ணி முடித்த வரைய பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுகிற உள்ளங்களுக்கு மிகவும் தாழ்மையாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.